ஹாய் ஆல். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இந்த ஜூஸ் வந்து நான் 4 பேத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 2 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு 3 கேரட், பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பிள். ஓகேங்களா? இதில் வந்து இதான் வந்து ஏபிசி ஜூஸு. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆரஞ்சு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதில் நெல்லிக்காவும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு பல்ஸில் வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி வடிகட்டி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் பிளாக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சாட் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது எதுவுமே யூஸ் பண்ணலை, ஹாஃப் லைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. முன்னாடிலாம் என் பையனுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது. இது வந்து வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் அவன் எடுக்கும்போது அந்த பிம்பிள்ஸு அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடுச்சு. பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் தாங்க பீட்ரூட் ஜூஸு. ப்ளஸ் வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து ரொம்பவே அது சப்போர்ட் பண்ணுது. எனக்கு ஹேர் லாஸ் ரொம்ப இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. நான் வாரத்துக்கு ஒரு 3 தடவை இந்த ஜூஸ் நான் எடுத்துப்பேன். வாரத்துக்கு 3 தடவை இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் நான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?